empty your mind. Be formless, shapeless, like water. அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி தாவோயிசத்தில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த புத்தகத்தில் அடிக்கடி ஒரு வார்த்தை ரிப்பீட்டடாக வருது. என்ன வார்த்தைனா, செயலின்மை, செயல்படாமல் இருத்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இந்த செயலின்மை, செயல்படாமல் இருத்தல்னால் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் சோம்பேறியாக இருத்தல்ங்கிற பொருள் கிடையாது. எக்ஸாம்பிள், நம்ம ஒரு பொருள் மேலே ஆசைப்படும்போது அந்த மனம் செயல்படாமல் இருந்ததுன்னா அந்த ஆசை உருவாகாது இல்லையா? ஸோ அந்த இடத்துல தான் அந்த செயலின்மை, செயல்படாமின்மைங்கிற வார்த்தையை நம்ம பூத்திக்கணும். அதேமாரி தாவோ இயற்கையோட நிறையா கம்பேர் பண்ணி சொல்லுது. எக்ஸாம்பிள், இந்த வானமும் பூமியும் ஏன் இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டுருக்குன்னா, அது எந்த ஒரு சுயநலமின்மையும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் இயற்கை தானாக இருத்தல்ங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கிறனால அது இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டுருக்கு. அதே மாதிரி மனிதர்களும் இருக்கணுங்கிறத இந்த தாவோ சொல்லுது. அதே மாதிரி தாவோ மனிதர்களை ஞானியாக மாற்றக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை தான் இந்த புத்தகம் ஃபுல்லாகவே சொல்லிகிட்ருக்கு. ஸோ அதனால் ஞானிங்கிறது யாருன்னா அப்படின்னு சொல்லி ஒரு சில எடுத்துக்காட்டுகள்லாம் சொல்கிறாங்க. தன்னை பின்னால் நிறுத்தினால் நீ முன்னால் செல்லலாம்ங்கிறத மாதிரி ஒரு வார்த்தை வரும். அதெல்லாம் நம்மளே புரிஞ்சுக்கணும். எதையுமே கொஞ்சம் சட்டில்டாக இருந்தோன்னா நம்ம முன்னோக்கி செல்லலாம் அப்படிங்கிற பொருள் நம்ம எடுத்துக்கலாம். அதேமாரி தன் நினைப்பு இல்லாமல் இருக்கிறான், அதனால் தன்னை தக்க வைத்து கொள்கிறான் ஞானி அப்படிங்கிற ஒரு இதுவும் வரும். அப்படின்னா எதுவுமே சுயநலம் இல்லாமல் இருக்கணுங்கிறது தான் இந்த இடத்துல தாவோ சொல்லுது. அப்புறம் தாவோ நீரோட ரொம்ப பொருத்தி கொள்ளுது. தாவோக்கு நீர் ரொம்ப பிடிக்குது. ஏன்னா நீர் எந்த ஒரு தாழ்வான இடத்துலையும் இது தாழ்வான இடம் அப்படின்லாம் இல்லாமல் அந்தந்த இடத்துக்கு பொருத்தி கொள்ளுது. இது நம்ம இயல்பான வாழ்க்கையில் எங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலைக்கும் தகுந்த மாதிரி நம்ம அந்த இடத்துல பொருத்திக்கணும். எக்ஸாம்பிள், ப்ரூஸ்லி கூட சொல்லியிருப்பார், பி எ வாட்டர் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நம்ம நீர் போல் எல்லா இடத்துக்கும் பொருந்தி போகணும். நீர் நிறையா நன்மை செய்யும். அதே மாதிரி நீர் பெருசாக போட்டியிடாது. ஸோ இந்த மாதிரி நீரோட பொருத்தி பார்க்குது இந்த தாவோ. அதே மாதிரி தாவோ முக்கியமாக சொல்ல வர்றது என்னென்னா, போட்டியிடாதீர்கள். போட்டி இல்லைன்னா அந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் நிகழ்வதில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்கிறாங்க. அதே போல் பாசிட்டிவிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு போனோன்னா அந்த வீடு நம்ம வசிப்பதற்கான நல்ல இடங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நட்பு கிடைச்சதுன்னா இது நல்ல நட்பு, அவங்களோட நல்ல உறவு வச்சுக்கணும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மனதை பக்குவப்படுத்திக்கணும். இந்த மாதிரி பல சீனாரியோவில், வாழ்க்கையில் நடக்கிற சீனாரியோஸில் நம்ம பாசிட்டிவிட்டியாக எடுத்துக்கணுங்கிறத தாவோ சொல்லுது. ஸோ முக்கியமாக இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்தோன்னா, தாவோ செயல்படாமல் இருத்தலை வற்புறுத்துது. அதாவது மனதை தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல அன்வான்டாக போகாமல் அந்த இடத்துல செயலின்மையாக வச்சுக்கணும். அதே மாதிரி மனிதன் ஞானியாக மாறுவதற்குரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நம்ம மாறணும். அதற்கப்புறம் மனதை நம்ம தாவோக்கு பிடித்த நீர் மாதிரி நம்ம வச்சுக்கணும். எல்லா இடத்துக்கும் பொருந்தி போகணும் அந்தந்த இடத்துக்கு அந்த மாதிரி. அதற்கப்புறம் பாசிட்டிவிட்டியாக இருக்கணும். எந்த இடத்துக்கு போனாலும் அதில் இருக்கிற நன்மையை நம்ம எடுத்துக்கணும். போட்டியிடுவதை தடுக்கணும். அதனால் நம்மளோட பல பிரச்சனைகளை தடுத்துக்கலாம். இதுதான் இன்றைக்கி நம்ம தாவோவில் பார்க்குறது. நான் அடுத்த ஒரு பதிவில் கண்டிப்பாக அடுத்த தாவோ என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.